Hello guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel on ROUTE VLOGSTER. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளாறு டேம் பற்றியும் அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் கொடைக்கானல் போகும்பொழுது சில்வர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்துருப்போம். அந்த ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த மஞ்சளாறு டேமில் கலக்குது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான வாட்டர் சோர்ஸாக இந்த டேமுக்கு இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலைத்தொடர்கள்லேருந்து உருவாகக்கூடிய நதி தான் இந்த மஞ்சளாறு டேமுக்கு முக்கியமான வாட்டர் சோர்ஸாகவே இருக்குது. கைஸ், ஃபைனலாக மஞ்சளாறு அணையோட பேக் எண்டில் வந்து நிற்கிறோம். ஆக்சுவலாக பைக் இந்த பக்கம் வரலான்னு சொன்னாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த டேமில் நடந்து போகிற இடம் எனக்கு பின்னாடி இருக்குது. கருமம், ஹெல்மெட் போட்டு வந்தனால அப்படி இருக்குது, கண்டுக்காதீங்க, விட்ருங்க. இப்போ உள்ளே இந்த சைட்லலாம் நடந்து போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம அங்கே தான் நின்றுருந்தோம். ஸோ அங்கே படகுலாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பரிசல் மாதிரி, அங்கே தான் நின்றுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி இந்த பக்கம் கூட இப்போ நம்ம வந்திருக்கோம். ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச்சில் இந்த டேம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டராவது இருக்கும். தேவதானப்பட்டிங்கிற ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த தேவதானப்பட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற டேம் தான் இந்த மஞ்சளாறு டேம். இந்த மஞ்சளாறு டேம் வந்து கிட்டத்தட்ட 22 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்கு ஆக்குபை பண்ணி வச்சிருக்க இடத்த. அது மட்டும் இல்லாமல் இந்த டேமுடைய கொள்ளளவு 57 அடின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராட் வியூவில் இந்த டேமை பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஒரு ஃபீல் இருக்கும். இந்த டேமை சுற்றி இருக்கிற எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். ஸோ இது சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானல் போகிறதுக்கான பாதை. நீங்கள் கொடைக்கானல் போகும்பொழுது டம்டம் பாறைன்னு ஒரு ஏரியா கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய தடவை ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த டம்டம் பாறை கிட்ட நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த மஞ்சளாறு டேமை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளாறு டேமுக்கு இன்னொரு வாட்டர் சோர்ஸாக இருக்கக்கூடிய தலையாறு அருவியையுமே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான டேம் தான் இது. பட் அட் த சேம் டைம் இது அவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு டேமும் கூட. நீங்கள் என்றைக்காவது தேனி பக்கம் வர்றீங்க இல்லை கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஏரியாவுக்கும் வந்துட்டு போங்க. இடம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு தண்ணி ஓரளவு ஓகே ஃபைன் நல்லாவே இருக்குது. பட் நீங்கள் எந்த டைமுக்கு வர்றீங்களோ அப்போது இந்த டேம் தண்ணி இருக்கான்றதை பார்த்துட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகிறது இல்லை. பக்கத்தில் இன்னொரு டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நான் வர வழியில் டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டீ கடை நான் சொன்னார். ஸோ அதனால் நம்ம இப்போ அந்த கோயிலுக்கும் போகிறோம். ஒருவேளை இந்த டேம் vlog முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து அந்த டெம்பிள்லையும் போய் சாமி கும்பிட்டுட்டு டெம்பிள் ரொம்ப அழகாக இருக்கும்னாங்க. ஸோ அதையும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரீசெண்டாக நான் முல்லையாத்து பக்கம் போயிருந்தப்போ நம்ம ஊர் முல்லையாத்தில் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அதனால் நான் வீரபாண்டிக்கு போய் முல்லையில் தண்ணி வர்றதையுமே ஃபுல்லாக ஒரு வீடியோவாகவே எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். இப்போ டக்குன்னு அந்த கோயிலுக்கு போயிடலாம். நீங்கள் மஞ்சளாறு டேம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஜங்ஷனை தாண்டி தான் நீங்கள் போயிருப்பீங்க. தேவதானப்பட்டியிலேருந்து போகும்பொழுது ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் இருக்கும். தேனி மாவட்டத்தில் எப்படி வீரபாண்டி கௌமாரி அம்மன் ஃபேமஸோ அதே போல் அதுக்கு ஈக்குவலாக இந்த கோவிலுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில்னு சொல்லிக்கலாம். இந்த கோவிலுக்குன்னு ஒரு ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த கோவிலை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. எனக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பொதுவாக எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே சாமிக்குன்னு ஒரு சிலை இருக்கும், அதுதான் நம்ம கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சாமிக்குன்னு சிலையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சாமியை ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டி அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு தான் பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கோவிலை சுற்றி கோழி கூட கூவக்கூடாது, தேங்காயும் உடைக்க மாட்டாங்க. உடைக்காமல் முழு தேங்காய் தான் இங்கே வந்து பூஜைக்கே அனுப்பப்படும். அந்த அளவுக்கு ரொம்ப ரம்யமான ஒரு இடத்துல அமைதியாக இந்த கோவிலோட என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கே கொடுக்கலாம். அதை விட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.